அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷர்மிளா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் பிரியாணி. இறால் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த இறால் பிரியாணி 1/2 கிலோ ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 300 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா மல்லி, 1/2 லெமன், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 கப்பு தயிர், 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 கிலோ இறால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கிலோ ரைஸை நான் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இது இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸு. இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பிரியாணி பாத்திரம் ஹீட் ஆனோன்னே ஒரு 100 ml ஆயில் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்டார் அனிஸ் சேர்த்துக்குங்க. நீங்கள் இறால் பிரியாணி செய்யும் போது ஒரு ஸ்டார் அனிஸ் சேர்த்துக்குங்க. இப்போ தான் உங்களுக்கு பிரியாணியில் எந்த கவுச்சி ஸ்மெல்லும் இருக்காது. இப்போ ஆனியனை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம். நல்லா மெலிசாக வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு வதங்கிடும். வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு சீக்கிரம் வெங்காயம் வதங்க கிடச்சிரும். நான் 1/2 கிலோ தான் எனக்கு பிரியாணி ரெடி பண்ணுறேன். அதனால் 300 கிராம் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிட்டோம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இது 200 கிராம் தக்காளி. தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேருங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் நடுப்புற கீறி விட்டு சேர்த்துருக்கேன். இப்போ 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரியாணிக்கு நல்ல ஒரு ருசியை கொடுக்கும். இல்லைன்னா ரொம்ப முழுசாக கிடக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோன்னு மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ ரைஸுக்கு 1/2 கிலோ இறால் சேர்த்துக்குவேன். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. இதில் ஃபுட்டேஜ் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சின்ன கப்பில் தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா கட்டியான தயிரை சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்துக்கலாம். நீங்கள் இறால் பிரியாணி போடும்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நல்ல மணமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 லெமனை புளிஞ்சு விட்டுக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்புறம் 1/2 கிலோ இறாலை நல்லா சுத்தப்படுத்தி சேர்க்குறேன். நல்லா பரட்டி விட்டுக்குங்க. உங்களுக்கு இறாலு சீக்கிரம் வந்துடும். இப்போ அதே தயிர் கப்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இறால் தண்ணி விடுறதால கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1/2 கப் அளவுக்கு கிரேவிக்காக தண்ணி சேர்க்குறேன். ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் கிரேவி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ தண்ணி வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ரைஸ் போடுறதுக்காக நம்ம கொதிக்க வைப்போம். நான் வடி பிரியாணி தான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். நல்லா கொதி வரட்டும். இப்போ கிரேவியை திறந்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகிருக்கு. ஃப்ளேமை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரைஸை சேர்த்துப்போம். தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் ரைஸை 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இதான் உங்களுக்கு நல்லா ரைஸ் நீட்டமாக இருக்கும். இந்த பக்கம் கிரேவி கொதி வந்திருக்கு. அந்த பக்கம் ரைஸை நம்ம வடிச்சிட்டு வந்துடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு கிரேவி போதும் 1/2 கிலோ ரைஸுக்கு. இப்போ ரைஸ் கொதி வந்துருச்சு. பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ரைஸை வடிச்சிட்டு வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா ரைஸும் சேர்த்து கிரேவியில் போட்டுக்குங்க. இப்போ லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். நான் ஃபுட் கலர் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு தம் போட்டுக்குங்க. இப்போ கொஞ்சமாக மேலே புதினா மல்லியை தூவி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. இப்போ மூடி வச்சு தம் போட்டுப்போம். இப்போ மேலே ஒரு ஒயிட்டான பாத்திரத்தை தூக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு அடியில் ஒரு பழைய தோசைக்கல்லை போட்டு தம் வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்ப்போம். இப்போ திறந்து பார்க்குறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக நல்லா நீட்டமாக இறால் பிரியாணி தயாராகிடுச்சு பாருங்கள். இப்போ பரட்டி விட்டு பார்க்குறேன். நல்லா ரைஸ் ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்ல மணமாகவும் இருந்துச்சு. இப்போ அடியிலேருந்து பரட்டி விட்டுக்கலாம். இறால் பிரியாணி தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சரிமிலா ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.